பேசிக்கலி வந்து எல்லாருமே வந்து சக்சஸ் ஆகுறதும் ஃபெயில்யூர் ஆகுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான். ஐ மீன் ஒரு காரணத்தினால தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் அதுல தான் வந்து எல்லாருமே ஒரு சக்சஸ் ஆகிறாரா இல்லை ஃபெயில்யூர் ஆகிறாரா அப்படின்றது இருக்கு. பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்பதான் இது வந்து இந்த இந்த குறிப்பிட்ட டெர்மினாலஜியை இந்த வார்த்தைகளை இப்பதான் கேள்விப்பட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பீப்புள் ஸ்கில்ஸா இது என்ன இது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொன்னா நம்ம எப்படி அழகா பேசுறோம் என்ன இது அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இதுல நிறைய பேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னா எனி திங் ரிலேட்டட் டு லைக் அது எல்லாருக்குமே தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங்கு, இந்த மாதிரி ஆல் தோஸ் ஸ்டஃப். அது வந்து கார்பரேட்ஸ்ல வந்து அதை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது இல்லை ஒரு சிலர் வந்து மேபி ஈவன் சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் மாதிரி பர்சனல் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். பர்சனலா எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து மற்றவர்களை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், எந்த மாதிரி அவங்களை புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரியான இன்டர்பர்சனல் ஸ்கில். இது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்தாலுமே பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதையும் தாண்டி தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். பட் பேசிக்கலி பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சிறப்பான தலைவர்களாக விளங்க முடியும். பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே வந்து மக்கள் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்கள். நம்ம வந்து ரெண்டு வழி இருக்கு. அன்ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. அன்ஹாப்பினா சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு இரண்டு வழி உண்டு. ஒண்ணு எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது. இன்னொன்னு நம்ம சொல்றதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. இந்த ரெண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷமே இல்லாம இருக்க முடியும் உங்களால. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணுவீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரெண்டும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து the two best ways to be unhappy is to attempt to satisfy anybody and everybody. இரண்டாவது, to expect everybody to accept you as you are. திரும்ப சொல்றேன், அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அதற்கு செயல்படுவது. இரண்டாவது, அனைவரும் நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்காக செயல்படுவது. இந்த இரண்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமே இல்லாம இருக்கலாம். சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பது நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் உலகத்துக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றது உண்மைதான், ஆசைதான் நமக்கு. பட் இட் இஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள்ன்ற வேர்டு வந்து இங்கதான் வந்து உருவாகுது. இம்பாசிபிள், அது முடியவே முடியாது. இந்த ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம எல்லாருமே வரணும் சார். நீங்க எவ்வளவு வேணா பாருங்க, காமராஜரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. அறிஞர் அண்ணாதுரை அவர்களை வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. கலைஞராலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. ஜெயலலிதா அம்மாவாலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. அது முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து வெவ்வேறு அப்பா, அம்மா, வெவ்வேறு தாத்தா, பாட்டி ஒவ்வொருத்தருக்குமே. அதே போல ஒவ்வொருத்தருடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. அதே போல உளவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, சமூகவியல் ரீதியா வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதே போல பொருளாதாரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அத அறிவிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, மெஜாரிட்டி ஃபோக்கஸ் ஐ மீன் நீங்க நீங்க எது ஃபோக்கஸ் பண்ணாலும் பண்ணலனாலும், மெஜாரிட்டி வந்து உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு, வெரி குட் அப்படின்னு சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம். லீடர்ஸ் நம்ம நான் வந்து நீங்க அப்படிதான் நீங்கள் எல்லாம் லீடர்ஸ். நம்மெல்லாம் லீடர்ஸ் சார். லீடர்ஸ் அப்படின்னா லீட் பண்றவங்க, வழி நடத்துபவர்கள். ஒரு பெரிய ஒரு குழுவை நம்ம என்ன பண்றோம்? வழி நடத்துறோம். அப்போ அந்த குழுல இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சு செயல்பட்டீங்கன்னா, அல்லது உங்கள் கருத்தை அங்கே இருக்கும் அனைவரும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், வெற்றிகரமாக மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ முடியும் என்றுதான் பாயிண்ட். அப்போ நம்ம அங்க வந்து ஒரு மெட்ரிக் வந்து வச்சுக்கணும். மெட்ரிக்னா அங்க ஒரு 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 அளவுகோல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும். என்னன்னா, நம்ம வந்து இங்க யாருக்காக இந்த ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். விளைவு என்பது இயக்கத்திற்கு நன்மை பயக்கிறதா? இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். விளைவு என்பது இயக்கத்திற்கு நன்மை பயக்கிறதா? ஆமா, இப்ப வந்து ஒரு அதிருப்தியில இருப்பாங்க தான். பட் நாளைக்கு இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவு விளைவு வந்து இயக்கத்திற்கு, நம்ம எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கு நன்மை பயக்கும் வகையிலே நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? யாரையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம கருத்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டே ஆகணும்னு நீங்க வந்து 108 தோப்புக்கரணை வந்து அவங்க முன்னாடி போய் நின்று போட்டாலும் அவங்க வந்து உங்க கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் இருக்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப பீப்புள் ஸ்கில்ஸ் சரி இப்படி இருக்குது. நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு காமன் குட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, காமன் குட் அதாவது பொது நன்மை, இயக்கத்திற்கு நன்மை விளைவிக்கும் வகையிலே நாம் முடிவெடுப்பதுதான் காமன் குட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பர்சனல் குட் அப்படின்றது போகக்கூடாது. இப்ப எனக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம், எனக்கும் இல்லாம இருக்கலாம். கரெக்டுங்களா? சொல்லும் போது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம போனோம். என்னன்னா, நம்ம ஒரு தலைவர், நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது.